வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே வந்து 2 தொகுதிகளை கைப்பற்றும் அதிமுக பரிதாப நிலையில் இண்டி கூட்டணி. அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்த சசிகலா. இதுதான் கால மாற்றம். எவனுங்க ஜெயிலுக்கு அனுப்பி வச்சானுங்களோ அவனுங்களுக்கே பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க சசிகலா. இதுதான் ஜெயலலிதா விசுவாசம். அம்மா தான் என் உயிர், அதிமுக அடையாளம் அப்படின்னு இத்தனை நாளும் முட்டு கொடுத்துருந்தாங்களே சசிகலா. இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. திமுகவுக்காகவும் உதயநிதி ஸ்டாலினுக்காகவும் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேர்தலுக்கு முன்பாகவே வந்து அதிமுக கைப்பற்றும் 2 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஒன்னு சிங்காநல்லூர், 2வது கவுண்டம்பாளையம். சிங்காநல்லூர்ல அதிமுக சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது KR ஜெயராமன் போட்டியிருக்கின்றார். கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார் அவர்கள் வந்து போட்டியிடுகின்றார்கள். இவங்க 2 பேரும் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பல காரணங்கள் சொல்றாங்க. சில காரணங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இண்டி கூட்டணிக்காரங்க காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய சீனிதி மற்றும் சூரிய பிரகாசத்தை ஆதரித்து யாரும் இதுவரைக்கும் பிரச்சாரத்துக்கு போலையாம். உள்ளூர்ல இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியில பல கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகள் கூட இவங்களை கண்டுக்கவே இல்லையாம். காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட இவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கவே இல்லையாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுக்கு வந்தார். அப்படியே ஒரு 8 இந்த சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையத்துக்கு வந்து ஒரு ரோட் ஷோ கூட நடத்திட்டு போயிருக்கலாம் இவங்க 2 பேரையும் கார்ல வச்சுக்கிட்டு. அது கூட செய்யல. ஆனா இந்த சீனிதியும் சூரிய பிரகாசம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு போய் ராகுல் காந்தியை சந்தித்து ஆசி பெற்று விட்டு வந்தார்கள். அப்ப ராகுல் காந்தி சொன்னது என்ன தெரியுமா? நான் கோவைக்கு பிரச்சாரத்துக்கு வருவேன், ஆனா அது வரைக்கும் நீங்க ஒற்றுமையா வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நம்முடைய ராகுல் காந்தி. அப்போ ஒற்றுமை இல்லாம தான் எல்லாரும் நவகிரகம் போல ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்து நிற்கின்றார்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அப்படிதான் பிரிந்து நிற்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த சீனிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் புதிது, அரசியல் களத்துக்கும் புதிது. அதே மாதிரி கட்சிக்கு உழைத்தவர் இந்த சூரிய பிரகாஷ் கிடையாது. இவரும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர், அதே மாதிரி வேட்பாளரும் புதியவராக இருக்கிறார். அதனால இந்த கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர்ல எனக்கு தான் சீட்டு கிடைக்கும் என்று சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கண்ணா பின்னான்னு வேலை பார்த்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. அதனால இந்த 2 பேருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க வேலை பார்க்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் இந்த இடத்துல திமுகவுக்கே செல்வாக்கு குறைவு. அப்படி செல்வாக்கு இருந்தா 2021 அதிமுக 10 இடங்களை வெற்றி பெறுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதனால திமுகவுக்கே கட்டமைப்பு குறைவு என்கின்ற போது அங்க காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இருக்குமா? அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு கட்டமைப்பு குறைவு. அங்க இருக்கிறவனும் இந்த சீனிதிக்கும் சூரிய பிரகாசத்துக்கும் வேலை பார்க்கவே இல்லை, அனுபவசாலிகளும் கிடையாது. எப்படி கட்சிக்காரங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் தெரியல, தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பண்ணணும் தெரியல. அகில இந்திய தலைவர்களும் கைவிட்டுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நம்முடைய செல்வ பெருந்தகை அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தேர்தலுக்கு பிறகு நான் தலைவர் பதவியிலிருந்து விலக போறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் உனக்கு சீட்டு கொடுக்கணும்னா உன் பதவியை ராஜினாமா பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கிக்கிட்டு தான் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்களுக்கே சீட்டு கொடுத்துருக்கிறாங்க. அதனால தான் ஆணித்தரமா சொல்லிட்டாரு செல்வ பெருந்தகை, நான் வந்து தேர்தலுக்கு பிறகு தலைவர் இல்லை என்று சொல்லிட்டு. அதனால தலைவர் பதவியும் இல்ல, தேர்தலில் தோத்துருவும் கூடாது அப்படின்றதால கட்சிக்காரங்களை வெற்றி பெற செய்வதை விட நாம முதல்ல வெற்றி பெறணும் என்பதற்காக, ஏன்னா 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, திமுக ஆட்சி மீது பயங்கர அதிருப்தி. இப்ப செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பிரச்சாரத்தை விட்டு விட்டு மற்ற வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண வந்தார்னு வச்சுங்களேன், அவர் தோத்து போடுவார், தலைவர் பதவியும் காலியாவது இல்லை. அதனால எம்எல்ஏ பதவியா தக்க வைக்கணும் என்பதற்காக அங்கேயே இருக்கிறார். அதோட செல்வ பெருந்தகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்க வெற்றி பெறணும், அங்க மட்டுமே போய் பிரச்சாரம் பண்றார். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூரே வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை புறக்கணித்து விட்டார். இண்டு கூட்டணிக்காரங்களும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனிதி சூரிய பிரகாச ஒதுக்கி வச்சுட்டாங்க.
ஏன்னா வேலுமணியை எதிர்த்து களமாட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம செந்தில் பாலாஜி இருக்கின்றார். பணம் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பணத்துக்கு ஆசைப்படுவாங்களா? தேசியத்துக்கும் தெய்வீகத்துக்கும் ஆசைப்படக்கூடியவங்க. அதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய பட்டி பார்முலா கோயம்புத்தூர்ல எடுபடல. பணம் கொடுத்து கொலுசு கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற அந்த பழைய பார்முலாவும் கோயம்புத்தூர் மக்கள் ஏற்கவே இல்லை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் போலியான கொலுசு, ஒன்றுத்துக்கும் உதவாத பணம் இப்படி கொடுத்து ஏமாத்தினாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படிதான். அதனால 2 முறை பார்த்துட்டாங்க. நம்ம கையில் வாங்குன்றது மட்டும்தான் இந்த திமுகவில். அதுக்கப்புறம் பெருசா திமுக காரணால கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. தேவையில்லாம என்னத்துக்கு திமுக காரனை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காரங்க செம சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. அதையும் ஏற்கனவே அந்த தொகுதியில செல்வாக்கு பெற்றவர்கள், ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களுக்கு சீட்டு கொடுத்து இருப்பதனாலும், பாஜக கொங்கு மண்டலத்தில் வெயிட்டா இருக்கின்ற காரணத்தினாலும் அங்க செந்தில் பாலாஜியே வந்து பார்த்தீங்கன்னா தடமாடி கொண்டிருக்கின்றார். அவரு போய் எங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு. அதனால கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையும் அதிமுக கைப்பற்றி விட்டது. சமூக வலைதளத்திலும் சரி, ஒன் இந்தியா செய்தியும் சரி, தினமலரும் சரி இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கோவைக்கு வருகின்றார். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்ற மாதிரி அதிமுக காரங்க களத்துல இறங்கி என்னவெல்லாம் வேலை பார்த்தா வெற்றி பெறுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. பிரச்சாரத்தில் பின்தங்கி விட்டார்கள். மக்கள் கவனம் ஈர்ப்பதில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பின்தங்கி விட்டார்கள். ஏற்கனவே வந்து கவுண்டம்பாளையம் சூலூரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கான இடம் இல்லை. அது திமுக அதிமுக என்ற இருமுனை போட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. அதனால எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத இடத்துல 2 காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நிறுத்திட்டு அது அதிமுகவுக்கு அப்படியே வந்து இண்டி கூட்டணிக்காரங்க தாரை வார்த்து விட்டார்கள். அது மட்டும் கிடையாது, மற்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து இந்த சீனிதிக்கும் சூரிய பிரகாசுக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா செல்லு பெருந்தேவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியில் நான் இருக்க போறதில்லை அப்படின்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் டெல்லியில் போய் உட்காந்துருக்காங்க. எதுக்கு? தேர்தல் இன்னும் பார்த்தீங்கன்னா 20 நாள் கூட கிடையாது, 23ஆம் தேதி தானே. அதனால இன்னும் 12 நாள் தான் இருக்கிறது. ஸோ இந்த 12 நாளுக்கு பிறகு செல்லு பெருந்தேவர் வந்து தலைவர் இல்லை. இந்த 12 நாளில் அகில இந்திய தலைமையை நாம குளிர்விக்க வேண்டும். அதற்காக எப்படியெல்லாம் வந்து அகில இந்திய தலைமையை அணுக முடியுமோ அப்படி மாற்றி மாற்றி அணுகி கொண்டு இருக்கின்றார்களாம். ஆனா அகில இந்திய தலைமையானது தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலை பார்க்காம தலைவர் பதவிக்கு முன்னெடுக்கிறீங்க, அட போகடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே இல்லையாம். ஒருவேளை நம்ம சரியா அப்ரோச் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் டெல்லிக்கு படையெடுத்துட்டு இருக்கிறாங்களாம். அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதை தேர்தலாவே நினைக்கல. வெற்றியோ தோல்வியோ ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிட்டோம், திமுக ஆதரவுல இல்லைன்னா போட்டோம் போ, நமக்கா நஷ்டம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க முடிந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதனால எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான காங்கிரஸ் கட்சிக்காரங்க தோல்வி அடைவாங்க. ஆனா அதிமுக மற்றும் பாஜக காரங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது. என்ன வியாதி என்று பார்க்கணும் போது கை சின்னம் தெரியுமா ரெட்டலை தெரியுமா அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு விவாதம். ரெட்டலை தான் மக்களுக்கு தெரியும், அதனால காசு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ் போட்டியிடுகின்ற கூட்டணிகள் போட்டியிடுகின்ற இடங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக காரங்க பணம் கொடுப்பதே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸும் திமுக கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுது. மக்கள் தான் ஊழல் மயமா மாறிட்டு இருக்கிறானே, அதனால சின்னத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது. எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை தான் எதிர்த்து அதிமுக காரங்க போட்டியிடுகின்றார்கள் என்றாலும் அங்கேயும் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அசைக்க முடியாத வெற்றியை பெறலாம். அது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை கூட கூட்டி காட்டும். அதனால தயவு செய்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக காரங்க கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாலும் அந்த இடத்துல கணிசமான தொகையை தேர்தலுக்காக தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக களம் இறங்கின நம்ம சசிகலா அவர்களுடைய பரிதாப நிலையை பார்க்கலாமா? அம்மாவுடனே இருந்துட்டேன்பா 32 வருஷம், எனக்கு அதிமுக விட்டா வேற எதுவும் தெரியாதுப்பா, அம்மாவை விட்டா வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உளறிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு அம்மா பெயர்ல கட்சி தொடங்காம ஜெயலலிதாவை டீல்ல விட்டுட்டு எம்ஜிஆர் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கினாங்க சசிகலா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவை கொன்னாலும் கொண்டு போடும். அதனால அந்த அம்மா பேர்ல கட்சி வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா போட்டு இருக்க முடியாது. இப்ப சசிகலாவா இருக்கலாம், ராமதாஸா இருக்கலாம், அவங்க எல்லாம் யார் மூலமா கட்சி தொடங்கினாங்க? நம்ம ஸ்டாலின் ஐயா மூலமாக தான் கட்சி தொடங்கினாங்க. சசிகலாவுக்கு 10 கோடி, நம்ம ராமதாஸுக்கு 5 கோடி.
அந்த 5 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி அப்புறம் பாமகவில் அருள்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார்ல, அவங்களுக்கு 2 பேருக்கும் பிரிச்சுக்கிட்டு ராமதாஸுக்கு 1 கோடி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். எவ்வளவோ பணம் வச்சுக்கிறான் மனுஷன். ஆனால் 1 கோடியை வாங்கிக்கின்னு புள்ளிக்கு எதிராக கட்சி நடத்திட்டு இருக்காம்பா ராமதாஸ். இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் ஓட்டை பிரிக்கிறது, சசிகலாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் ஓட்டை பிரிக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாணிக்க தனத்துடன் வந்து இந்த 2 கட்சிகளும் உடைத்து அரசியலை இறக்கி விட்டுருக்காராம். பெரிய சாணிக்கிறான், பெருசாக பீத்திக்கிறாங்க. ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் பக்கம் பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. திமுக எவன் ஜாலரா போட்டிருக்கானோ ஆண்டாண்டு காலமா அவன் வேணுமானா வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் பின்னாடி இருக்கலாம். ராமதாஸ் இப்போதான் தன்னுடைய மதிப்பு மரியாதையை கெடுத்துக்கு போறாரு. இந்த எலெக்ஷன்ல தான் அவருக்கான செல்வாக்கு என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் புள்ள கூட மதிக்க போறது கிடையாது. இவ்வளோ நாளும் புள்ள மதிப்பு கொடுத்துருக்கா, அதுக்கப்புறம் புள்ள கூட மதிப்பு கொடுக்க போறது கிடையாது. அதான் நடக்க போற கதை இந்த தேர்தலில். சசிகலா பொறுத்த வரைக்கும் இப்போதே அதிமுக காரங்க காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முக்குளத்தோரை வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முக்குளத்தோரை பொறுத்த வரைக்கும் ரோசம் நிறைந்தவங்க, வீரம் நிறைந்தவங்க. அவங்க சண்டைன்றா கூட வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தான் போடுவாங்க, முதுகுல குத்த மாட்டாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் முக்குளத்தூர். ஆனால் சசிகலா பண்ணியிருப்பது எப்படிப்பட்ட மாபெரும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதாக இருந்தால் நேரடியாக எதிர்க்கணும். ஆனால் ஸ்டாலின் மூலமாக வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வார்த்தை போரும். அதாவது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தாரு அப்படின்னு சொல்றது, டெட் பாடி என்று சொல்றது. இப்படி வயது வித்தியாசம் எல்லாம் பார்க்காம கண்ணாப்புனான்னு விமர்சனம் பண்றது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னார், பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு. உடனே உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன பால் டாயில் குடிச்சவெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கிண்டல் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போதே யமலோகம் போயிருக்க வேண்டியது, இப்போ வந்து உயிரை வாங்குதுன்னு சொல்றாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமியை இன்னும் இறங்கி விமர்சனம் பண்ணாரு. அப்படி விமர்சனம் பண்ணுகின்ற போதெல்லாம் பத்தியா சசிகலாவுடைய காலை எப்படி நெடுக்க விழுந்து கிடக்கிறத பத்தியா அப்படின்லாம் வந்து அசிங்கமா பேசியிருந்தாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, யோ பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு நான் என்ன உன் பேரைய சொல்லி திட்டினேன்? இல்ல உன் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணனா? நீயே வந்து நான் தான் பால் டாயில் குடிச்ச, என்னத்தான் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு, நீயே காட்டிக்கிற. நான் உன்னைய விமர்சனம் பண்ண, எவன் பால் டாயில் குடிச்சானோ அவனை தானே நான் விமர்சனம் பண்ண, உன்னை விமர்சனம் பண்ண மாதிரி ஏன் வந்து என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில வார்த்தை போரு. ஆனா இப்ப சசிகலா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு? அவங்க காட்டின போட்டோ என்பது பொய்யா? அது உண்மையான போட்டோ தானே? நீ கட்சிக்கும் இல்ல ஆட்சியை கொடுத்தவனுக்கும் நீ எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்திருக்க பாத்தியா எடப்பாடி பழனிசாமி? உன்னுடைய துரோக தனத்தை தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவருனா தப்பா பேசிட்டாரா? தப்பா எதுவும் பேசல இல்லையா? உன் வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலினுடைய வயசு என்ன அப்படின்னு சசிகலா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முதிர்ச்சி இருந்திருக்கணும், அது இல்லாம ஒரு பக்குவம் இருந்திருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் சண்டை போடலாமா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணதெல்லாம் தப்பு. உதயநிதி ஸ்டாலின் பேசுறது சரியானது, சரியா தான் பிரச்சாரம் பண்றாரு. அரசியல் களத்துக்கு புதியவராக இருந்தாலும் அவரை எதிர்கொள்வது எடப்பாடி பழனிசாமி முடியாது அப்படின்னு அவருடைய காலில் விழுந்த போட்டோவை உதயநிதி ஸ்டாலின் காட்டிட்டாராம். அப்படி காட்டுறதுனால நான் திமுக கிட்ட தான் பணம் வாங்கின்னு பிரச்சாரம் பண்றேன் அப்படின்றத பூனைக்குட்டி வெளியே வந்ததை சசிகலா அவர்கள் காட்டிட்டாங்க. முதல்ல சசிகலா பேசுறது நியாயமா அப்படின்னு சொல்லுகின்ற போது சசிகலா பேசுறது நியாயம் கிடையாது. ஏன் தெரியுமா? எதிரின்னு வந்துட்டு பிறகு அவன் சின்னவன் பெருசு வயசு வித்தியாசம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுத்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம தோத்துரும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் என்ன தப்பு பண்ணாருன்னு பேசலாம், சரியா? ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில என்ன தப்பு இருக்குன்னு பேசலாம். ஆனா அதை விட்டுவிட்டு சசிகலா காலில் விழுந்தது தான் பெரிய பிரச்சனை மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்துறாரு. அப்போ முதல்ல வம்பு இழுத்தது யாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின் தானே. அப்போ வம்பு இழுத்தவன இழுத்து போட்டு அடிக்கணுமா இல்லையா? அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இழுத்து போட்டு அடிச்சாரு. இப்ப சசிகலா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க போறாராம். ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் வந்து காலில் விழுந்தது பற்றி பேசிக்கிறாங்க பாரு. இதுவா முக்கிய பிரச்சனை? மக்கள் பிரச்சனை பேசணுமா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் நீ ஒன்னா, அவருடைய வயசு என்ன, உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு சசிகலா வந்து பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு ஆதரவா களத்தில் இறங்கிட்டாங்க. உதயநிதி செய்வது தவறல்ல, உண்மையான போட்டோ தான் காட்டுறாங்க. அவங்க சரியா பிரச்சாரம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண தெரியல, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பேசி பேசி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட உத வாங்கி நிற்கிறாரு
உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ மொத்தத்தில் திமுக என்ன சொல்லி சசிகலாவை களத்தில் இறக்குனாங்களோ அதை கச்சிதமாக செய்கிறாங்க சசிகலா. இவங்கெல்லாம் ஜெயலலிதா கூடவே இருந்தாங்களாம், அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களாம். இவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய ஆன்மாவாம். சத்தியமாக சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு ஒரு ஆன்மா இருந்தால், ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆன்மா இருந்தால் சசிகலாவுக்கு கூலி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக எதிர்கொள்ள முடியலை. உன்னுடைய அரசியல் ஆளுமை அவ்வளவுதான். இந்த சசிகலாவை உருவாக்குனது ஜெயலலிதா. மீண்டும் இந்த சசிகலாவை பொதுச்செயலாளர் ஆக்குனது அதிமுக காரங்க. அல்லக்கை குடும்பத்தில் சோறாக்கின்னு இருந்தது, கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருந்தது சசிகலா. ஆனால் அப்படியாப்பட்ட வேலைக்காரிய பொதுச்செயலாளர் ஆக்கினா இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டு திரியுறாங்க. எதிரியை ஆதரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜெயிலுக்கு போய் களி தின்னதுனால தான் கட்சியும் போச்சு, ஆட்சியும் போச்சு. அதுக்கு வித்திட்டவன் இந்த திமுக காரன் என்பதெல்லாம் மறந்துவிட்டு நல்ல மானம் ரோஷம் உள்ள ரத்தம் உடம்புல ஓடிச்சுன்னா ஜெயிலுக்கு அனுப்பணும்னா போய் எந்த தருணத்திலும் நம்ம ஆதரித்து பேச முடியுமா? அவன் பேசுறது நியாயம் என்று சொல்ல முடியுமா? சசிகலா பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அரசியல் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி ஒரு ஆட்கள். சரி நண்பர்களே, சசிகலாவை என்னத்துக்கு இவ்வளோ பெருசாக விமர்சிக்கணும்? அவங்கெல்லாம் தேய்ந்து போன ரெக்கார்டு. ரெண்டாவது, யாரையாவது பேசி தான் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. அவங்கள போய் நம்ம ஏன் வம்பிழுக்கணும்? சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதிமுக 2 தொகுதி விட்டு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி, என்ன சொல்றதுங்க? நன்றி.